இப்போது 9th CBSE மேக்ஸில் சாப்டர் 1 நியூ சிலபஸ் 2026 to 27 நியூ சிலபஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் பார்க்குறோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின். ஓகே, இந்த தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எம்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஃபில் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் வைஸாக ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதிலிருந்தே. ஸோ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸை மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 3,0. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 3,0னா ஃபர்ஸ்டில் வரக்கூடிய 3 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சொந்தமானது. ஓகே, 0ங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு சொந்தம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3யை வந்து எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3ங்கிறது இதுதான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒய் ஆக்சிஸில் 0, அப்போ இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஒய் ஆக்சிஸில் 0 3,0னா இங்கே தான் வரும். ஓகே, நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஏவோட பாயிண்ட். ஏ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 0, -2. அப்போது 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோடது. இங்கேருந்து நம்ம பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குமா -2 இருக்குது. ஸோ -2 அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகே, மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ முடிச்சிட்டோம். எம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -5, -2. ஓகே, -5, -2. அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சொந்தம், -2ங்கிறது ஒய் ஆக்சிஸ்க்கு சொந்தம். அப்போ -5 எங்கே மார்க் பண்ணணும், இங்கே மார்க் பண்ணணும். ஓகே, அடுத்து -2 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ -5 இங்கே, -2 வந்து இங்கே. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வரும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க -5, 2. அப்போ -5ன்றது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ இங்கே இருக்குது. அது எங்கே இப்போ ஒய்யில் வந்து 2 அப்படின்னும் போது இங்கே வரும். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே மார்க் பண்ணுறோம், இங்கே மார்க் பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எழுதணும். அப்போ இந்த இடத்துல ஆர்ன்றது வந்து என்ன எழுதியிருக்கோம் 3,0. இப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும் ஏ. அப்போ ஏ வந்து 0,2. ஓகே, 0,-2. ஏவோட வேல்யூ என்னது 0,-2. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு இங்கே வந்து பி. இது வந்து என்னது பி. இது வந்து -5,2. இப்போ இந்த இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ன்றது என்ன -5, -2. இப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இதை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். பாயிண்ட் எல்லாம் ஆர்டர் படி ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ ஆரையும் ஏயையும் இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, இதுதான் ஆர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து அடுத்து என்ன ஜாயின் பண்ணணும் A to M. இப்போ இதையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஆர்டர் படி நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம் ஆர் அப்புறம் ஏ அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏயும் எம்மும் ஜாயின் பண்ணியிருக்கோம். எம்ஐயும் பி ஜாயின் பண்ணியிருக்கோம். பி அண்ட் ஆரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணக்கப்புறம் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 sides ஆஃப் ரேம்ப் RAMP ரேம்ப்னு சொல்லிட்டு தட் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். 2 சைடு மட்டும் பர்பண்டிகுலர் இருக்கும். அது எந்த சைடுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த சைடுனா இதுதான். இப்போ இது என்னது பிஎம். இந்த பிஎம் வந்து பர்பண்டிகுலர் டு ஏஎம். ஓகே, ஏஎம்மும் பிஎம்மும் எப்படி இருக்குது பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இந்த ஏஎம் பர்பண்டிகுலர் டு பிஎம், பிஎம் பர்பண்டிகுலர் டு ஏஎம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு.
ஓகே, இப்போ எந்தெந்த சைட்ஸ் எல்லாம் பர்பண்டிகுலர்னு நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த சைட்ஸு ஏஎம் வந்து எம்பிக்கு பர்பண்டிகுலர், அதே மாதிரி எம்பின்றது ஏஎம்க்கு பர்பண்டிகுலர். இந்த ஆர்டரை மாற்றாமல் நீங்கள் எழுதுங்க. இப்போ ஏஎம் எம்பி, ஓகே, அந்த மாதிரி எழுதணும். பிஎம்னு சொல்லலாம்னா ஆர்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால ஏஎம் வந்து பர்பண்டிகுலர் டு எம்பி. ஓகே, இந்த ஏஎம் பர்பண்டிகுலர் டு எம்பி, அதே மாதிரி எம்பி வந்து பர்பண்டிகுலர் டு ஏஎம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் பாருங்கள். ஒன் சைட் ஆஃப் ரேம்ப் தட் இஸ் parallel டு ஒன் ஆஃப் த ஆக்சிஸ். எந்த இது வந்து எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது சால்வ் பண்ணும்போது கவனிங்க, எந்த லைன்ஸ் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம், இதுதான் ஏஎம். இது வந்து எந்த இதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகே, அவங்க அதானே கேட்டிருக்காங்க, எந்த சைடு எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குன்னா ஏஎம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதே மாதிரி இந்த எம்பி இருக்கு இல்லையா, இது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ ஏஎம் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது, இந்த எம்பி அப்படிங்கிறது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இது முடிச்சிட்டோம். அடுத்து நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா மிரர் இமேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ்னா என்னென்னா இந்த சைடு இருக்கிறது அப்படியே அந்த சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி இருக்குது. என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா எம்பி அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் மிரர் இமேஜ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரு மிரராக வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு இருக்க இந்த பாயிண்ட் எம் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த சைடும் இருக்குது, ஒரே அளவு, சேம் அளவு. ஸோ இந்த எம் பாயிண்ட்டு தான் இங்கே பி பாயிண்ட்டு. அப்போ இது ரெண்டும் தான் மிரர் இமேஜ், எம் அண்ட் பி. ஓகே, எம் அண்ட் பி ஆர் மிரர் இமேஜஸ். எதுக்கு மிரர் இமேஜஸ், எந்த ஆக்சிஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது மிரர் இமேஜஸாக இருக்குது. இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது ஒரு கண்ணாடி வச்சுக்குவோம். அப்போ இங்கே இருக்க இந்த அளவு தானே இங்கேயும் இருக்குது, அதை தான் அவங்க மிரர் இமேஜ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சேம் டு சேம் இருந்துச்சுன்னா நம்ம அதை மிரர் இமேஜ்னு சொல்லலாம். அவ்வளோதான், தேர்ட் சம் முடிச்சாச்சு. இனி ஃபோர்த்து சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.